அன்னைக்கு அவன் இறந்த அன்னைக்கு செல்லையா எனக்கு ஃபோன் பண்ணாரு. செல்லையா பேசி ரொம்ப வருஷமாச்சு. எனக்கு விஜய் பாஸ்கர் 2014 எனக்கு பழக்கம். கடந்த 14 ஏறக்குறைய ஒரு ஆண்டு, கடைசியா ஒரு ஆண்டு மட்டும் என்னோட பெரிய தொடர்புல இல்லை. எனக்கு அவனுக்கு ஒரு கேப் வந்துருச்சு. சிங்கப்பூர்ல இருந்து பழக்கம். என் கூடயே இருப்பான், என்னோட நிழல் மாதிரி இருப்பான். எப்போ சென்னைக்கு வந்தான் 5 ஆண்டுகள் ஆகுது. சென்னைக்கு வந்தவன் என்னோடய இருப்பான், இருக்குமா. என் கூடயே தான், எங்க போனாலும் என் கூட தான் பயணம் பண்ணுவான். என் குடும்ப உறுப்பினர் ஒருத்தராகவும் என்னோடவே இருப்பான் அவன். நானும் செல்லையாவும் நிறைய பயணம் பண்ணியிருக்கிறோம் அவனோட சேர்ந்து. அவன் இறந்து போயிட்டான்னு செய்தி சொன்னப்ப எங்க குடும்பமே குமுறி அழுதுனாங்க. எல்லாரும் ஒன்றும் புரியல. எனக்கு அந்த நாளை இப்போ நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. அதுக்கு பிற்பாடு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எல்லாம் கிளம்பி எங்கே வர்றதுன்னு கேட்டேன். செல்லையா கேட்டால் அவர் சொன்னார், குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி நாங்கள் குடும்பத்தோடு போய் அங்கே மார்ச்சோரி 3 நாள் நின்றும் பாருங்க. அதெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது. அவ்வளோ போகும்போது அப்போ காயத்ரி அங்கே இல்லை. காயத்ரி போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த மார்ச்சுவரி பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வர போச்சு. எனக்கு என்ன ஓடுது மனசுலன்னா, இப்போ காயத்ரி வரப்போகுது, நான் எப்படி காயத்ரி எதிர்கொள்ள போகிறேன், என்ன பண்ண போகிறேங்கிற எனக்கு அதே ஒரு குழப்பமாகவும் ஒரு பயமாகவும் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் காயத்ரி வந்த போது எனக்கு அழுகலை. ஆனால் நான் ஒன்றும் பண்ணலை. என் மனைவி மட்டும் கதறி எழுது, காயத்ரியும் மனைவியும் கட்டி பிடிச்சி ஓடு கதறி எழுதாங்க. எனக்கு விஜய் பாஸ்கர் இறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை கூட அவனுக்கு நான் இரங்கல் போடலை. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு இரங்கல் கூட்டம் வச்சாங்க. அங்கே கூட நான் பேசலை. இங்கே கூட நான் எனக்கு அது சங்கடமாக இருக்குது. அவன் இறந்துட்டான், அவனுக்கு ஒரு இரங்கல் பேசுகிறோம், அவனுக்கு இரங்கல் தெரிவிக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமான ஒன்றா இருந்துச்சு. இன்றைக்கும் இந்த கூட்டத்துக்கு நான் வர்றது தாமதமாகிடுச்சு, வர முடியாமல் போயிடுச்சு. இதில் நான் ரொம்ப சிறப்பு நன்றியை சொல்லணும்னா, நம்ம துணை முதலமைச்சருக்கு நான் சிறப்பு நன்றியை சொல்லணும். அவன் முரசொலியில் தொடர் எழுதினதுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தாருங்கிறது மட்டும் இல்லை, அவன் இறந்துட்டாங்கிற செய்தி வந்தது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய தோழர்களுக்கு அவன் இறந்த செய்தி தெரியாது. அப்போ நான் உடனடியாக இந்த மாதிரி விஜய் பாஸ்கர் இறந்துட்டாங்கிறத அவர் கவனத்துக்கு கொண்டு போன உடனே, அவ்வளோ பிஸி ஷெடியூலில் இருக்கிற ஒருத்தர் அவர் வந்திருப்பார். அன்னைக்கு இரவு வர முடியல, மறுநாள் வர்றதா இருந்தார். ஆனால் வந்து 1/2 மணி நேரத்தில் அவனை பற்றி தன்னோட ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் விரிவாக எழுதினார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் பல பேருக்கு விஜய் பாஸ்கர் இந்த விஜய் பாஸ்கர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தி பலருக்கு தெரிந்தது. அது ரொம்ப அவருக்கு நான் அவரோட விஜய் பாஸ்கர் குடும்பத்தின் சார்பாகவும் காயத்ரியின் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு சிறப்பு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த பட திறப்பு விழா, விஜய் பாஸ்கர் ஒரு ஆளுமை மிக்க செல்வாக்கு பெற்ற, மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு முகம் கிடையாது. இங்க வந்தவங்க எல்லாருமே விஜய் பாஸ்கர் இப்பதான் தெரியுங்க. இப்போ விஜய் பாஸ்கர் மாதிரியான ஒரு அறிவுத்துறை சார்ந்து இயங்குகிற ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற அந்த இழப்பை இங்க வந்து படத்தை திறந்து வைப்பதனால் துணை முதலமைச்சருக்கு எந்த மாதிரியான செல்வாக்கும் கிடையாது. அதன் மூலமாக எந்த செல்வாக்கும் தேட முடியாது. அவர் பிஸி ஷெட்யூல். இங்க வந்து விஜய் பாஸ்கர்ங்கிற ஒரு அறிவாளியா இருந்தா மிக சிறந்த கட்டுரைகளை வந்து முரசொலியில் எழுதியிருக்கிறான். அவன் இது இருந்திருந்தானா இன்னும் சிறப்பா இருக்குங்கிற அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரியான புதுசா இருக்கிற கட்சி சார்பு இல்லாத ரொம்ப எளிமையா இருக்கிறவர்கள் மிக எளிதில் அணுகக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறாருங்கிறது மட்டுமில்ல, அவரே அணுகிறாருங்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால அவருக்கு ஒரு சிறப்பு நன்றி. வந்து இதை நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள வந்து அவனை பத்தி பேசிட்டு போயிருக்கிறாருங்கிறதுக்கு அவங்க குடும்பத்தின் சார்பாக என் சார்பாக அவங்களுக்கு சிறப்பு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். 2014 எனக்கு பழக்கம். அவன் அப்ப சிங்கப்பூர்ல இருந்தான். அவன் நான் டாக்டர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்து ஒரு தீவிரமான அரசியலை முன்னெடுத்தேன். 2009 ஈழப்பிரச்சனை சார்ந்திருக்கும் போது ஈழப்பிரச்சனையை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல பேசுறது, குறிப்பா பெரியார் குறித்து பேசுவது ரொம்ப அருகாமா இருக்கு. அம்பேத்கர் குறித்து பேசுவதே இல்லைன்னு ஒரு சூழல் வரும்போது நான் பெரியாரும் அம்பேத்கரை முன்னெடுத்து சாதி ஒழிப்பில் இந்து மத எதிர்ப்பில் அவங்க எப்படி ரெண்டா இருந்தாங்கிறத நான் தீவிரமா எடுத்தேன். நான் தான் இந்தியாவிலே, நானும் என் நண்பர்கள் சேர்ந்த முதல்ல டிஷர்ட், அம்பேத்கருக்கு ஒரு டிஷர்ட் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். ஏன்னா எல்லா முற்போக்காளரும் பெரியார் டிஷர்ட் போட்டாங்க, பிரபாகரன் டிஷர்ட் போட்டாங்க, சேகோரா டிஷர்ட் போட்டாங்க, தலித் அமைப்புகள் உட்பட அம்பேத்கர் டிஷர்ட் போடல. ஏன்னா இதெல்லாம் போட்டா ஒரு அடையாளம் கிடைக்குது. பிரபாகரன் தமிழ் தேசிய அடையாளம் கிடைக்குது, பெரியார்னா ஒரு முற்போக்கு அடையாளம் கிடைக்குது, சேகோரான புரட்சிகர் அடையாளம் கிடைக்குது. ஆனா அது போன்ற ஒரு அறிவார்ந்த ஒரு மாபெரும் தலைவரான அம்பேத்கர் டிஷர்ட் போட்டா ஜாதி அடையாளம் கிடைக்குது. அப்ப தலித்தா இருக்கிறவங்க தலித்தா நினைச்சிடுவாங்களோ அவர் போடுறது இல்லை. ஒரு தலித் அல்லாத முற்போக்கால நம்ம போட்டோம்னா நம்ம தலித்து நினைச்சுப்பாங்களோ போடுறது இல்லைங்கிற இந்த மோசமான சொல்லி எந்த தலைவர் உலகத்தில் நேர்ந்தது இல்லைன்னு போது, அப்ப இவ்வளவு டிஷர்ட் அம்பேத்கர் டிஷர்ட்டை கொண்டு வந்தே தீர்வுன்னு சொல்லி நாங்க அங்க முயற்சி பண்ணி அம்பேத்கர் டிஷர்ட் கொண்டு வந்தோம். இன்னைக்கு அம்பேத்கருக்கு ஒரு லைன் டிராயிங் பாருங்க, அதுக்கு முன்னாடி கிடையாது, அது நாங்க கொண்டு வந்தது தான். அப்போ அதையெல்லாம் சேர்ந்து அவன் என்னோட இணைந்த அம்பேத்கர் திரைப்பட துறையில கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டு வந்தோம். அப்போ விஜய் பாஸ்கர் அதன் மூலமா எங்களோட தொடர்பு வந்து அதோடு சேர்ந்து இயங்கினார் 2014. இன்னைக்கு அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம்ங்கிறது நாங்கள் தான் முதல்ல உருவாக்கணும். இன்னைக்கு உலகம் முழுக்கும் இருக்குது.
முதல் முறையாக கடல் கடந்து அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தை சிங்கப்பூர்ல துவக்கணும் தான் விஜயபாஸ்கர். அவன் தான் ஃபர்ஸ்ட் உலகத்துல துவக்கணும். அது அவங்க பெரிய அலையாக சிங்கப்பூர்ல என்னை கூப்பிட்டு தான் துவக்கி வச்சான். பெரிய அலையாக எவ்வளவு பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, எவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்தாங்க, எவ்வளவு நன்கொடை கொடுத்தாங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் சேர்த்து பேசினா எவ்வளவு பேர் தமிழர்கள் ஆர்கனைஸ் ஆகுறாங்கிறத நிரூபிச்ச அந்த கூட்டத்தில் அவனும் ஜெகனும் நண்பர்கள் சேர்த்து நிறைய நண்பர்கள் சேர்த்து பண்ணாங்க. இங்க நம்ம ஐயா நீதிபதி பேசும்போது கூட சொன்னாரு, திராவிடம்னு சொல்லியிருந்தா நாடும் தியாகம் இருக்க மாட்டோம், அதில் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சியங்கிறதெல்லாம் நாங்க வரோம்னு சொன்னாரு. திராவிடத்துல நீங்க எல்லாம் இருக்கலாம், ஆனா திராவிடத்துல பெரியாரும் அம்பேத்கரும் முக்கியமா இருக்கிறாங்க. அது சேர்த்துதான் திராவிடம்ங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா தமிழில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை முதலில் கொண்டு வந்து திராவிட இயக்க தலைவரான எங்க பெரியார் தான் முதல்ல கொண்டு வந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி கூட அது கொண்டு வரல. அதனால அவரோட துவக்கமே கம்யூனிஸ்ட். இன்னொன்னு, அவர் சுற்றுலாவில் ஐரோப்பாவுக்கு போகும்போது கூட ரஷ்யாவை போய் பார்க்க விரும்பினார். அப்ப தன் ஒரு கம்யூனிஸ்டாகவும் கம்யூனிஸ்ட் கண்ணோட்ட கொண்டவராகவும் தான் பெரியார் இருந்தாரு. தமிழ்நாட்டில் ஸ்டாலின்ங்கிற பேரும் லெனின்ங்கிற பேரும் ஏராளமான குழந்தைகளுக்கு பொது சமூகத்துக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கு, கம்யூனிஸ்ட் குடும்பங்கள் வைக்கலாம், பொது சமூகம் லெனின் ஸ்டாலின் யாருன்னு தெரியாத குடும்பத்தில் அதிகமான பெயர்களை கம்யூனிஸ்ட் பேர்களை வைத்தது எங்க தலைவர் பெரியார் தான் வச்சிருக்கிறாரு. அதே போல் அம்பேத்கருக்கு எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை அவர் கொண்டு வந்தாரோ அதே போல் டாக்டர் அம்பேத்கரோட சாதி ஒழிப்பு நூலை தமிழ்ல முதல்ல கொண்டு வந்தது பெரியார் தான். அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, தலைவர் அம்பேத்கர் ஆங்கிலத்தில் எழுதினார் அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட்ங்கிற நூலை. அவரோட தாய்மொழியான மராட்டியத்தில் வருவதற்கு முன்னால் இந்திய மொழிகளிலே தமிழில் தான் முதல் முறையாக வந்ததுங்கிறதும் சிறப்புங்கிறதுனால திராவிட அரசியலில் பெரியார் கட்டமைத்த திராவிட நீதி கட்சிக்கு பிற்பாடு நான் சொல்றேன், நீதி கட்சிக்கு பிற்பாடு பெரியார் கட்டமைத்த திராவிட அரசியலில் இன்றைய திமுக வரைக்கும் மார்க்சுக்கும் அம்பேத்கருக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குங்கிறதையும் நான் ஐயாட்ட சேர்த்து சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி. விஜயபாஸ்கரோட திருமணம், அதுக்கப்புறம் என்னாச்சு, விஜயபாஸ்கர் கல்யாண பேச்சு வந்தது. அப்ப என்கிட்ட கல்யாணம் பண்ணும் தொடர் ரொம்ப விஜயபாஸ்கர் பத்தி ஒரு சிறப்பு நான் சொல்லணும். சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாதி மறுப்புல எங்க வீட்டில் ஒதுக்க மாட்டாங்க, எங்க அப்பா ஒதுக்க மாட்டாரு, எங்க அம்மா கோச்சுப்பாங்கன்னு சொல்லி தவிர்த்துற சூழல் நம்ம பாக்குறோம். அப்படியே சாதி மறுப்புக்கு பார்த்துட்டாலும் சாதி ரீதியாக அவன் ஒரு ஆதிக்க சாதி குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அதே சமநிலையில் இருக்கிற ஜாதியை பார்த்து கல்யாணம் பண்றது அப்படிலாம் நடக்கும். விஜயபாஸ்கரோட கல்யாணம் காதல் திருமணம் அல்லது தெரிஞ்சுங்க. அவன் தன்னோட திருமணத்தை சாதி மறுப்பு திருமணத்தான் பண்ணணும் முடிவு பண்ணி சாதியில் தனக்கு மேலோ தனக்கு இணையா இருக்கிற சாதியில பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மிக்க கராராக இருந்து பொண்ணு தேடிதான் பார்த்தான். அப்படி பார்க்கும்போது காயத்ரி குடும்பம் திராவிட கழக குடும்பம். அவங்க அண்ணன் திராவிட கழகத்தில் இருந்தாரு, திராவிட கழகம். காயத்ரி குடும்பத்துல என்கிட்ட தான் கேட்டாங்க, எங்க விஜயபாஸ்கர் ஒரு சிங்கப்பூர்ல இருக்காருமே, உங்களுக்கு தெரியும் பொண்ணு கொடுக்கலாமா அவருக்கு கேட்டாங்க. நீங்க தாராளமா கொடுங்க, நல்ல பையன்னு சொல்லி நான் தான் காயத்ரி விஜயபாஸ்கர் கல்யாணத்துக்கு காரணமா இருந்து 2 பேரையும் சேர்த்து வச்சது. அதற்கு பிற்பாடு ஊர்ல திருமணம் நடந்தது. திருமணத்தை அவன் கிராமத்திலே நடத்தினான். அது ரொம்ப உள்ள கோயில்பட்டுக்கு ஒரு கிராமம். அந்த கல்யாணத்துக்கு நாங்க போயிருந்தோம். என் அருமை தோழர் குளத்தின்முனி அவர்கள் தலைமையில் தான் நானும் டாக்டர் எழிலெல்லாம் போயிருந்தோம். அந்த கல்யாணத்துல நீங்க விஜயபாஸ்கர் கோவப்படுறான்ல, அவனுக்கு கோவப்படுறது அன்பா இருப்பது அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் அப்படியே இருப்பான். அதான் விஜயபாஸ்கர். ரொம்ப அறிவாளியா இருப்பான், ரொம்ப நாலேஜா சிந்திப்பான், நாலேஜா பேசுவான். அவனோட இயல்பு பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி நடப்பான். அவனோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா தன்னை பற்றியான மதிப்பீடு அவன் கிடையாது. நீ பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு அவன் கல்யாணத்துக்கு ஏதோ சட்டை பேண்ட கொடுத்து அப்படி இருப்பான். அதான் விஜயபாஸ்கர். அவன் தன்னை பெரியார் இருப்பார்ல, தன் மதிப்பு தன் உடை குறித்தான எந்த கண்ணோட்டும் அவர்கிட்ட இருக்காது. அது மாதிரி அவன் தன்னோட புறத்தோற்றத்துக்கான பெரியார் விளக்கிட மாட்டான். இன்னொரு இந்த அவையில இப்படிதான் இருக்கும்னு நினைக்க மாட்டேன். உட்கார்ந்துருக்கானா கால் மேல் கால் போட்டு உட்கார்றது போட்டு தப்பு கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஒரு மாதிரி கால் அவன் என்ன பண்ணுவான்னா சட்டுன்னு உட்காந்து காலை தூக்கி அவன் மேல வச்சுட்டு தான் உட்காந்துட்டு பார்ப்பான். அப்படின்னு அது அவனோட இயல்பு. அது அவனோட இயல்பு. அவனுக்கு கோபம்லாம் பட தெரியாது. அவனுக்கு யார் மேலும் கோபமும் கிடையாது, யார் மேலும் அவனுக்கு வருத்தமும் கிடையாது. வெளிப்படையா இருப்பான் விஜயபாஸ்கர். அதனாலே என் கூட வந்தானே எல்லா என் கூட வந்த நண்பர்கள்லாம் தெரியும். என் மகனோடும் அதிகமான அவன்கிட்ட கோவப்பட்டு கடுமையான வார்த்தைகள் பொது இடத்துல போட பார்த்துக்கிட்டே போக சொல்றாங்கல்ல, அவன் அப்படி பண்ணுவான். எந்த ஊருக்கு போனா சிங்கப்பூர் மலேசியால எங்க போனாலும் கூட வந்தாலும் வருவான். நான் முன்னால போவேன், ரோடு போற பக்கத்துல போவோம், போன் பார்த்துக்கிட்டே தான் போவோம். போன போதே கடுமையா திட்டுவேன், கடுமையா பார்த்துட்டு வாடான்னா சரிம்மா திருப்பி போகலாம்னு அதே மாதிரி தான் இருப்பான். அது சொன்ன மாதிரி தியாக அவர்கள் சொன்ன மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுவும் காரணமா இருந்திருக்கு. அவன் திருமணம் அது ரொம்ப முக்கியமானது. எல்லாம் முடிஞ்சது, சாதி மறுப்பு எல்லாரும் அடைச்சு நம்ம தலைவர் குளத்தின்முனி அவர்கள் தலைமையில நாணயெல்லாம் போயிட்டோம். அந்த கல்யாணம் ஊர் எல்லாமே ஒரு இறுக்கமான சாதி அமைப்பு உள்ள ஊரு. அந்த பக்கத்துல அவன் சார்ந்த சாதி சமூகத்தை பத்தி ஒரு போர்டு இருக்கு, அப்புறம் இன்னொரு சமூக சாதி போர்டு இருக்கு, அப்படிலாம் இருக்குது. அப்ப அந்த ஊர்ல சாதி மறுப்பு திருமணம் அதுவும் மிக தீவிரமான சாதி மறுப்பத்தோட இருக்கிறான். சாதி மறுப்பு திருமணம் பண்ணாலும் பரவாயில்ல, வைதிக திருமணம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் கிடையாது.
வைதிக திருமணம் கிடையாது, சுயமரியாதை திருமணம். கருப்பு சட்டம் எல்லாம் போட்டவங்க ஒரு கிராமத்தில் வச்சு நடத்துற திருமணம். ரொம்ப சாதாரணமா இருந்தா. அவங்க அப்பா அம்மா எல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மா வந்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்காட்டி அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஒத்துக்கிட்டேன் அதான் விஜயபாஸ்கர். கல்யாணத்தை அவன் பண்ணிக்கிறான், அப்பா அம்மா அவங்க எதுக்கு ஒத்துக்கிறது, அதான் அவ்வளவுதான் விஜயபாஸ்கர். என் கல்யாணம் முடிட்டேன், ஊர்ல நான் பண்ண போறேன், ஊருக்காரங்க ஒத்துக்காட்டி போறாங்க, எங்க அப்பா அம்மா ஒத்துக்காட்டி போறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்க அக்கா எல்லாம் இறுக்கமா தான் இருந்தாங்கன்னா வந்தாங்க. யாரும் பெரிய விருப்பம் இல்லாம ஒரு நடந்தது. ஆனா அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்கேயோ ஒதுக்கி வச்சுட்டு வேற இடத்துல போய் பண்ண முடியாது, இங்கதான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களெல்லாம் சம்மதம் வச்சு அதுக்கப்புறம் காயத்ரி அந்த குடும்பத்துல போனா வந்து அவங்க அக்கா எல்லாம் அவங்க மேல பிரியமாயி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஊருக்குள்ளாரிங்கிறது விஜயபாஸ்கர் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது யாரும் செஞ்சிட மாட்டாங்க. சாதி மறுப்பு திருமணத்தை திட்டமிட்டு நல்லா தெரிஞ்சுங்க. காதல் திருமணம் சாதி ஒழிக்கிறது. காதலோட நோக்கம் சாதி ஒழிக்கிறது இல்ல. காதல் திருமணத்தில் சாதிங்கிறது தற்செயலானது. அது ஒரே நேரத்தில் ஒரே காதல் வந்து ஒரே சமூகத்தோட வரும். ஆனா சாதி ஒழிப்புங்கிறத திட்டமிட்டு பண்ணாதான் அந்த திருமணத்தில் ஜாதி ஒழிப்பு இருக்கும். இன்னொன்று, காதல் திருமணம் செய்வர்கள் ஜாதி ரீதியான அரசியல் கண்ணோட்டம் இல்லாம காதல் திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்களே ஜாதி வரையில இருப்பாங்க திருமணத்துக்கு பிற்பாடு. அது டிஃபால்ட்டா வர்க்க நிலை, ஒரே வர்க்க கண்ணோட்டம் கொண்டவர்கள் தன் வர்க்க பாத்திரத்தை நிகழ்த்துறாங்க. அது காதல் உறவு கிடையாது. அந்த வர்க்கநிலையில் இருக்கிற ஒரு பெண்ணும் இந்த வர்க்கநிலையில் இருக்கிற பெண்ணும் காதலிக்கிறாங்க. காதலிச்சு பிற்பாடு தான் ஒரு தலித்து ஒரு தலித்து அந்த பெண்ணோட நோக்கம் ஒரு தலித்த காதலிக்கணும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இவ்வளவு ஜாதி வரையும் தலித்து கழுத்தை வெட்டி கொண்டு போய் பொண்ணு மேல கை வச்சான்னு சொல்லி எந்த வகையிலும் சமூகத்தில் முற்போக்கு பாத்திரம் இல்ல. மிக பிற்போக்கான ஒரு ஜாதி வெறியனுக்கு பிறந்த பொண்ணுதான் ஜாதி உடைச்சு கல்யாணம் பண்றாங்க. எப்படி நடந்தது? பெரியார் குடும்பத்துல இருந்த பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. இது வரைக்கும் நடந்த வன்முறைகள்ல பாத்தீங்கன்னா எல்லா திருமணங்கள்லயும் முற்போக்கு குடும்பத்துல இருந்து பொண்ணு இல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட பொண்ணு இல்ல, ஒரு பெரியார் இயக்க பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு ஒரு ஜாதி வெறியனுக்கு பிறந்த பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி வந்து பாக்குறா? அவளுக்கு ஜாதி ஒழிக்கிறதுல நோக்கம் இல்ல, அவன் தன் வர்க்க பாத்திரத்தை நிகழ்த்துகிறா. அவளோட வர்க்கம் அவங்க படிச்சிருக்கிறா, படிச்சு வந்துட்டா. தன் சமூகத்துல சொந்தக்காரர்கள் அந்த மாதிரி படிச்சவன் இல்ல, படிக்காதவங்க எவ்வளவு ஆடு மேய்க்க கட்டி கொடுத்துருவாங்களோ இல்ல அக்கா போய் வசதியா கட்டி கொடுத்துருவாங்களோ பயம் இருக்குது. இன்னொருத்தர பாக்குறா படிக்கிற இடத்துல அவன் தன்ன மாதிரி இருக்கிறான்னு சொல்லும்போது அவனுக்கு தோணுது. அவனுக்கு என்ன தோணுது? அவனுக்கும் வர்க்க உணர்வு, இந்த பொண்ணு நல்லா இருக்கிறா, நம்மளா படிச்சிருக்கிறான்னு தோணுது. இந்த வர்க்க உணர்வு தான் காதல் உணர்வா பாக்குதே தவிர நல்லா தெரிஞ்சுக்க ஒரு பையன் அழகா இருக்கிற பெண் எல்லாத்தையும் காதலிச்சிருப்பான். அப்புறம் ரோட்ல போறான், மிடில் கிளாஸ் பையன், ஒரு வசதி குறைவான பையன், ரோட்ல போகும்போது ஆடி கார்ல ரொம்ப அழகான ஒரு பொண்ணு போகுதுன்னு வச்சுக்கல, அந்த பொண்ணை பார்த்தாரா காதல் உணர்வு அவன் வராது, நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவன் யாரை காதலிப்பான் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டு எந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போற பொண்ணுக்காக தான் அவன் காத்திருப்பான். ஏன்னா இதுதான் வர்க்க உணர்வு, இதுதான் காதலா வருமே தவிர மற்றபடி காதலா வராது. என் ஜாதி பொண்ணு அடுத்தவன் கையை வச்சாலும் அவ்வளவுதான் சொல்ற ஒரு ஜாதி சங்க தலைவரா இருக்கிற ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் அவர் பொண்ணு ஆடு மேய்க்கிறது கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார், தன் ஜாதிக்காரங்கிறதுக்காக. அப்ப என்னன்னா அதுவும் வர்க்க உணர்வு தீர்மானிக்கு ஜாதிக்குள்ள இருக்கிற மாதிரி விஜயபாஸ்கரோட திருமணம் பர்ஃபெக்டா ஜாதி வர்க்கம் இதெல்லாம் தகர்த்து மிக சிறப்பான திருமணத்தை அந்த கிராமத்துல பண்ணி முடிச்சான் பாருங்க. இந்த சாதனை எனக்கு தெரிந்து என் திருமணம் அப்படி பண்ணதில்ல. என் பையன் திருமணத்தை விஜயபாஸ்கர் திருமணம் மாதிரி பண்ணணும்னு நினைச்சு நாங்க பண்ணோம். அந்த மாதிரி அப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை அப்பவே முதல்ல பண்ணான். அவ்வளவு சிறப்பானவன், அவன் ரொம்ப வெளிப்படையானவன். இவங்க எல்லாம் பேசும்போது இந்த விஷயம்லாம் பேசும்போது அவனை குறித்து பெருமைகள் பேசும்போது என் மனசு என்ன தோணுதுன்னா இதை கேட்கறதுக்கு விஜயபாஸ்கர் இல்லையேங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு ரொம்ப. ஏன்னா இவ்வளவு சிறப்பாப்பா அவர் ஐயா ஹரிபெருந்தாமன் வந்து அந்த அவனோட கட்டுரை ரொம்ப ஆழமா நுட்பமா ஒரு சட்ட சிக்கலோட பேசி ஒரு நீதிபதி கருத்தை வந்து அவர் வந்து உடச்சி பேசியிருக்கான் விஜயபாஸ்கர்னு சொல்லி அதை நுட்பமா சொன்னார் பாருங்க. அவ்வளவு நுட்பமா எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரியது. அதிலும் குறிப்பா நம்ம காயத்ரி பத்தி சொல்லணும். விஜயபாஸ்கர், நம்ம இறந்து போன விஜயபாஸ்கருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா விஜயபாஸ்கர் வசதியானவன் கிடையாது. அவன் குடும்பம், அவனுக்கு 2 அக்கா, ஒரு அம்மா இருக்கிறாங்க. அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாரு, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. ஒரு அக்காவோட கணவர் கிட்னி ஃபெயிலர்னால ஒரு 3 வருஷம் இருக்கும்போது இருந்து 3 வருஷம் அவங்க இறந்து. அவங்க அக்கா 2 பேருமே கூலி வேலை பார்க்குறவங்க. அவங்க அம்மா உடம்பு சரியாம வீட்டில் இருக்கிறாங்க. இவனோட வருமானத்தை வச்சுதான் அவங்க அம்மாவுக்கான செலவு, மருத்துவ செலவு எல்லாமே போகுது. அதே மாதிரி அவங்க அக்காவுக்கும் கூலி வேலை பார்க்குறாங்க, பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது. இவன் ஏதாவது அந்த பசங்க படிக்கிறதுக்கு உதவி பண்ணுவான், அவங்க அக்கா பசங்க படிக்கிறதுக்கு குடும்பத்துக்குலாம் உதவி பண்ணுவான். நாம் இந்த நினைவலைகள்ல விஜயபாஸ்கருக்கு ஏதாவது செய்வது அப்படின்னா என்ன செய்யணும்னு நான் தனிப்பட்ட முறையில மற்றவங்களை பார்க்கும்போது முன்னால சொன்னேன். இப்பவும் இந்த அவையில நான் சொல்ல விரும்புறேன்னா, காயத்ரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண், ஒரு வழக்கறிஞர், அரசியல் கண்ணோட்டம் கொண்ட ஒரு வழக்கறிஞர். விஜயபாஸ்கர் இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு மிக சிறப்பா அதை இயங்கி கொண்டு போகும் பொலிட்டிக்கலா. ஆனால் விஜயபாஸ்கர் ஒரு நிரந்தரமான ஐடி கம்பெனில வேலை பார்த்தா நல்ல வருமானம் இருக்குது.
அது மாதிரி காயத்ரிக்கு ஒரு நல்ல வேலையை, சிறப்பான ஒரு வேலையை வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை முக்கியமானதா இருக்குது. அதற்கு இருக்கிறவங்களும் வந்தவங்களும் முயற்சி எடுக்கிறோம். அதுதான் சிறப்பானது. அப்பதான் விஜயபாஸ்கர் செய்யற உதவியாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு காயத்ரி செயல்படுறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். அது போக விஜயபாஸ்கரை பொருளாதார ரீதியா டிஃபெண்ட் பண்ணி இருந்தவங்களை கைவிட்டக்கூடாது. இப்ப அவங்க அம்மா எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க அம்சாதான் மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க அக்கா தங்கச்சின்னு கஷ்டம். அப்ப காயத்ரிக்கு ஒரு வேலை வாங்கி தருவது, அதே போல் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் பொருளாதார உதவி செய்வதுங்கிறது மிக 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 முக்கியமானதாக கருதுகிறேன். ஏன்னா விஜயபாஸ்கர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது இல்லாம போச்சுன்னா இப்ப அந்த குடும்பம் காயத்ரி இருக்கலாம். காயத்ரி இறந்த சோகம் இருக்கு. எனக்கு காயத்ரி கிட்ட பேசுறதுக்கு சங்கடமா இருக்கு. காயத்ரி பாக்குறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குது. நான் காயத்ரி கிட்ட சொன்னதுமா போனது போச்சு. உனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து நீ அதுக்கு பிற்பாடு விஜயபாஸ்கர் இருக்கிற அப்படி செயல்படலாம். திரும்ப திரும்ப சொல்றேன். எனக்கு இருக்கிற தொடர்புலையும் என்னால் சொல்ல முடியும்னு சொன்னா காயத்ரிக்கு ஒரு நல்ல வக்கீல் படிச்சிருக்கிறாங்க. அந்த துறை சார்ந்த ஒரு நல்ல வேலையை வாங்கி தருவதில் கடமையா இருக்கணும். அதே போல அவன் சார்ந்த குடும்பத்துக்கு நம்ம உதவி செய்யணும். வாய்ப்புக்கு நன்றி.